அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசு ஆண்டின் முதல் அமாவாசை. இரவு தூங்கும் முன்பு தலைக்கு பின் ஒரு டம்ளர் தண்ணீரை இப்படி வைத்து பாருங்கள். கண் திருஷ்டி முழுவதும் நீங்கி ஆண்டு முழுவதும் தாராளமான பணவரவு ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய சித்திரை அமாவாசையை முன்னிட்டு ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல சொல்லி இருக்கக்கூடிய மெத்தட்ஸை ஃபாலோ பண்றவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் தாராளமாக நீங்க சேர்க்கலாம். இவை அனைத்துமே ஒரு நாள் மட்டுமே செய்யக்கூடிய தாந்திரிகங்கள். ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்த அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் நம் உடலில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விளக்கக்கூடியது. இதை தாண்டி அதிரடியான பணவரவையும் அது ஏற்படுத்தும். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய அமாவாசை கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விளக்கும் தாந்திரிகங்களுக்கு கோடி மடங்கு பலனை கொடுக்கும். அதிலும் தமிழாண்டின் முதல் மாதமான சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக விசேஷமானது. அந்த ஆண்டு முழுவதுமே அது நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. அதனால தாங்க இன்றைய அமாவாசையை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சொல்லி இருக்கக்கூடிய தாந்திரிகங்கள்ல உங்களுக்கு எந்தெந்த பதிவுகள் ரொம்ப சுலபமாக இருக்கோ அவை அனைத்தையுமே இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். ரொம்ப டல்லா ஃபீல் பண்ணுவாங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. நிறைய மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் கூட எடுத்து பார்த்திருப்பாங்க. எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் உடலில் ஏதோ ஒரு அசௌகரியம் சோம்பேறித்தனம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் கூட அதுல நிறைய தடைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. உடனே அந்த காரியம் நமக்கு வெற்றியில் முடியாது. அப்படிப்பட்டவங்க கட்டாயமாக இந்த தாந்திரிகத்தை அமாவாசை திதியில் நீங்க செய்யுங்க. இதை தாண்டி பணவரவில் தடை, வீட்டில் சுபகாரிய தடைகள் இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அத்தனை விதமான தடைகளும் பொடி பொடியாகும். முதல் விஷயம், அமாவாசை திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:41 அமாவாசை திதி ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் நள்ளிரவு 1:31 வரை அமாவாசை திதி இருக்குங்க. சோ இன்றைய நாள் முழுவதுமே நமக்கு நிறைவாக அமாவாசை இருப்பதனால இன்றைய தினம் நள்ளிரவு 1 மணிக்குள்ள நீங்க எந்த டைம் தூங்க போனாலுமே இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். வழக்கமாக நீங்க எத்தனை மணிக்கு தூங்க போவீங்களோ அதற்கு முன்பாக இந்த தாந்திரிகத்தை செஞ்சுட்டு அமைதியா நீங்க படுத்து தூங்கிடுங்க. மேலும் இன்றைய தினம் அமாவாசை சமையலில் எந்தெந்த காய்கறிகள் சேர்க்கணும் சேர்க்க கூடாதுன்ற பதிவை ஆல்ரெடி 2 முறை நம்ம கொடுத்திருக்கோம். இன்றைய தினம் சமையலில் சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான காய்கறிகள் என்னன்னு பார்த்தோம்னா வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு மற்றும் பாகற்காய். இப்ப பலாப்பழம் சீசன் இருக்கிறதுனால பலாக்காய் வைத்து கூட அமாவாசை என்று நம்ம சமையலை செய்யலாம். அது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பூரணமாக நமக்கு பெற்றுத்தரும். அதே போல பிரண்டை கிடைக்கிறவங்க அதையும் கட்டாயமாக சமைக்கலாம். நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த இடத்துல சில பேருக்கு சந்தேகங்கள் வரலாம். இந்த அமாவாசை நாள் அப்படின்றது இறந்து போன நம்முடைய முன்னோர்களுக்கு உகந்த நாள். சோ அவர்களுக்கு பிடித்தமான காய்கறிகளை நம்ம செய்யலாமான்னு நீங்க கேட்கலாம். இந்த அமாவாசை திதின்றது நம்முடைய ஒரு முன்னோருக்குன்னு மட்டும் கிடையாதுங்க. நம்முடைய பல தலைமுறைகளுக்கு முன்பாக இறந்து போன அனைத்து முன்னோர்களுக்குமான நாள். சோ சாஸ்திர விதியின்படி இந்த காய்கறிகளை தான் அமாவாசை அன்னைக்கு சமைக்கணும்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. முன்னோர்களுடைய இறந்து போன குறிப்பிட்ட திதி வரும்போது, அதாவது வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த திதியின் அன்னைக்கு அவர்களுக்கு பிடித்தமான காய்கறிகளை நாம் சமைத்து வைக்கலாம், தவறு கிடையாதுங்க. ஆனால் அமாவாசை அப்படின்றது பொதுவாக நம்முடைய அனைத்து முன்னோர்களுக்கும் உரியது. அதனால தாங்க அன்றைய தினம் சில காய்கறிகளை மட்டும்தான் சமைக்கணும்னு நம்முடைய சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதே போல அமாவாசை அன்னைக்கு முடிந்தவரை மதியம் 12 மணிக்கு பூஜைகளை நம்ம செய்து முடிக்கணும். சூரிய பகவான் உச்சிவானிலிருந்து சாய்வதற்கு முன்பாக
திதிகள் தர்ப்பணங்களை நாம் கொடுக்கணும். அதே போல அமாவாசை அன்னைக்கு நாம் கொடுக்கக்கூடிய தானங்களுக்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க அமாவாசை அன்னைக்கு பசுமாட்டிற்கும் கன்றுக்குட்டிக்கும் அகத்திக்கீரையுடன் 2 வாழைப்பழங்களை நம்ம கொடுக்கணும். பசுமாட்டிற்கும் கன்றுக்குட்டிக்கும் தனித்தனியாக நம்ம கொடுக்கணும். அதாவது அகத்திக்கீரையுடன் 2 வாழைப்பழங்களை சேர்த்து நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவாங்க. இதுவும் பார்த்தோம்னா அமாவாசை அன்னைக்கு காலை 6 மணி முதல் மதியம் 12 மணிக்குள்ளாக நாம் கொடுத்து முடிக்கணும். இந்த தகவல்களை எல்லாம் நம்ம ஏன் கொடுக்கிறோம்னா இதன் மூலமாக ஒருவர் பயனடைந்தாலும் நம்ம எல்லாருக்குமே அது சந்தோஷம் தான். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்துல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. இன்றைய தினம் அமாவாசையாக இருப்பதனால அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த டெக்னிக்கை இன்றைய தினம் நீங்க பயன்படுத்தலாம். இப்ப ஒரு குடும்பத்துல 4-5 உறுப்பினர்கள் நீங்க இருக்கீங்க. ஒரே அறையில, அதாவது ஒரே ரூம்ல தான் நீங்க படுத்து தூங்குறீங்கன்னா 1 டம்ளர்ல இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வச்சால் போதும். இப்போ 2 ரூம்ல நீங்க படுக்கிறீங்க அல்லது 3 ரூம்ல நீங்க படுக்கிறீங்கன்னா 3 அறைகளிலும் இந்த தாந்திரிகத்தை செய்வது நல்லது. அல்லது யாருக்கு அதிகமான திருஷ்டி தோஷங்கள் இருக்கோ, பணவரவில் தடை இருக்கோ, அவங்க படுக்கிற ரூம்ல மட்டும் இந்த தாந்திரிகத்தை செய்தால் கூட போதும். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது ஒரு டம்ளர்ல தண்ணீர் நீங்க எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் டம்ளரை மட்டும் நீங்க தவிர்த்திடுங்க. மற்றபடி ஸ்டீல் டம்ளர் அல்லது கண்ணாடி டம்ளர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அந்த தண்ணீர்ல ஒரு சின்ன துண்டு படிகாரம் நம்ம போடணும். இந்த படிகாரம் எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் சுலபமாக கிடைக்கக்கூடியது. மொத்த திருஷ்டியையும் சர்ன்னு இழுக்கக்கூடிய ஆற்றல் இந்த படிகாரத்திற்கு உண்டு. சோ தண்ணீர்ல ஃபர்ஸ்ட் படிகாரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு 2 துண்டு வசம்பு நம்ம சேர்க்கணும். இந்த வசம்பிற்கும் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. சோ இந்த 2 பொருட்களையும் தண்ணீர்ல சேர்த்து நீங்க தூங்கும் போது உங்க தலைகாணிக்கு பின்னாடி, அதாவது உங்க தலைக்கு பின்னாடி நீங்க வச்சிருங்க. இதை நம்ம மூடி வைக்க கூடாதுங்க, ஓபன்ல தான் இருக்கணும். இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். நாளைய தினம் நீங்க காலையில் எழுந்ததும் அந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணீர், படிகாரம், வசம்பு இந்த பொருட்கள் அனைத்தையும் வீட்டுக்கு வெளியே நீங்க ஊத்திடுங்க. பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே மேக்சிமம் நீங்க தலைக்கு குளிச்சிருங்க. முடியாதவங்க நார்மலா நீங்க குளித்தாலே போதும். குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. மிகவும் வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவங்களா இருந்தீங்கன்னா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு முகம் கழுவிட்டு தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டாலே போதும். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் மே மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற நம்பர் கேட்டிருந்தீங்க. மே மாதம் 4ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இப்ப டேட்ஸ் அவைலபிளா இருக்குங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. இதுல இருந்தே உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். சோ தேவைப்படுறவங்க நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.